ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு 8 இளம் வெண்டைக்காவாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 வெண்டைக்காய் போல் எடுத்திருக்கேன். 8 வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம், இல்லாட்டா நடு சென்டர் மட்டும் நீள்வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பொடி பொடியாக 8 வெண்டைக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நைட்டே தினம்தோறும் இந்த இரவில் வந்து இந்த வெண்டைக்காவை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிக்கிறதுனால என்ன பயன்கள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். தினம்தோறும் இரவில் வெண்டைக்காயை ஊற வைத்து காலையில் ஊற வைத்த நீரை குடித்து வந்தால் வலிமை பெறும். நீரிழிவு நோய்கள், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ளலாம். இரத்த சோகை, மூச்சிறைப்பு, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், வயிற்றுப்புண், நீரிழிவு நோய், அப்புறம் பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக வெண்டைக்காய் உள்ளது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தியை அதிகம் பெற முடியும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, கல்லீரலில் நன்கு செயல்பட தொடங்கும், இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் வெண்டைக்காய் உதவுகிறது. வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டால் பற்கள் தூய்மை பெறுவதுடன் ஈறுகளில் இரத்த ஓட்டமும் தூண்டப்படும், ஈறு தொடர்பான நோய்களும் சரியாகும். எலும்புகளை வலுவாக்க வெண்டைக்காய் நீர் தினமும் பருகலாம். கர்ப்பிணி பெண்கள் வெண்டைக்காய் சூப்பு, இந்த மாதிரி வெண்டைக்காயை முந்தின நாள் இந்த மாதிரி ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதால் சிசுவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டப்படும். இவ்வளவு நன்மை வந்து வெண்டைக்காவை வந்து நம்ம சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்குதுங்க. நான் இன்றைக்கி வெண்டைக்காவை எப்படி எடுக்கிறேன்னா, முந்தின நாள் நைட்டே 8 இலை வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நைட்டே 2.5 கப்பு தண்ணியில் ஊற வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் டீ வடிகட்டி இல்லாட்டா ஜூஸ் வடிகட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கேன். எங்கள் 3 பேருக்கு, மீதி 2 பேருக்கும் இன்னொரு கப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு மூளை வளர்ச்சி, மெயினாக வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக குடிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ச்சியாக பண்ணாதீங்க. வீக்லி ட்வைஸ் நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அல்சர் ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியர் ஆகும். என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன். காலையிலேயே ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போயிட்டாங்க. நானும் இந்த பெரிய கப்பில் ரெடி பண்ணி வச்சதை நானும் இந்த வெண்டைக்காய் ஜூஸ் குடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்மளுடைய வெயிட் லாஸ் ரெசிபி என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. நார்மலாக வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளவு பயன்கள் நிறைந்த இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை வந்து நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து ரெகுலராக எதுவுமே பண்ணாமல் ஒரு நாள் இன்றைக்கி வெண்டைக்காய்னா நாளைக்கு அடுத்த ரெசிபீஸ் வந்து உங்கள் கூட நான் வந்து ஜூஸ் ரெசிபீஸ் ஹெல்த் பெனிஃபிட்டோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் சோயா மீன் மேக்கர், அப்புறம் குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சிறுபயிறு, பச்சை பயிரை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த ராகி கூழ் வந்து வெயிட் லாஸில் அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னே சொல்லலாம். அது நம்ம குடிச்சாச்சுன்னு சொல்லலாம். அது ராகி கூழ் நம்ம சாப்பிடும்போது வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரியே தோணாது. மற்ற எதையும் நமக்கு சாப்பிட்றதுக்கே தோணாது. அதில் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ஃபில்லாக வச்சுக்கும் ராகி கூழ். இதுதான் என்னுடைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் ஊற வைத்து குடிக்கிறதுனால என்ன பயன்கள் என்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.